ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னம்மா என்னாச்சுமா ஆனந்தி? ஆனந்தி என்னம்மா என்ன தேடுற? அண்ணே அண்ணே என்னோட ஒண்ணுல நீங்க போய் வேலையை பாருங்க. இல்ல பான்பு, ஆனந்தி ஏதோ பதட்டமா தேடிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. இல்ல அது பர்ஸ் தானே, அங்க லாக்கர் ஏரியால தான் இருக்கு, கிடைச்சிருச்சு. நீங்க போங்க. சரிப்பா. ஆனந்தி வா வா. அன்பு அன்பு, இப்ப எதுக்கு என்னை தாலிய தேட விடாம இங்க கூட்டியாந்திய? செக்யூரிட்டி அண்ணகிட்டயும் உண்மையை சொல்ல விடாம தடுக்கறிய? அவர் எடுத்து வச்சிருந்தா சொல்லிருப்பார்ல. தாலி தொலைஞ்சிருந்தா தானே அவர் எடுத்து வைக்கிறதுக்கு. அப்ப என்ன சொல்ல வரிய? சௌந்தர்யா சொன்ன மாதிரி நான் கழட்டி வச்சு போட்டு போய் சொல்றேன்னு சொல்ல வரியலா? ஆனந்தி இப்ப அத பத்தி எல்லாம் பேச வேண்டாம், வா போலாம். இல்ல, இங்கனே சொல்லுங்க. என்ன கஷ்டப்படுத்தணும் காயப்படுத்தணுங்கிறதுக்காக இது வரைக்கும் என் ஆனந்தி பொய்யே சொன்னதில்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த தாலி விஷயத்துல நீ பொய் சொல்றியோன்னு தோணுது ஆனந்தி. என்ன பேசுறீங்க? நான் எம்புட்டு துடிச்சு போய் தேடுறேன்னு பார்த்தோம். இப்படி ஒரு கேள்வியை கேட்க உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீ ஏன் இவ்வளவு துடிக்கிறேன்னு தான் நானும் கேக்குறேன். உண்மையா தொலைஞ்சிருந்தா நீ இவ்வளவு துடிச்சு தேடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. வேணான்னு எடுத்து வச்சுட்டு வந்த தாலிய நீ ஏன் இவ்வளவு துடிச்சு தேடுறேன்னு தான் நான் கேக்குறேன். அன்பு, உன் கழுத்துல நான் தாலி கட்டின நிமிஷத்துல இருந்து பல தடவை அது உனக்கு ஒரு பொருட்டே இல்ல, அந்த தாலிக்கு எந்த அர்த்தம் இல்ல நீ சொல்லும் போதெல்லாம் ஏதோ நீ கோபத்துல ஆதங்கத்துல வாய் வார்த்தையா சொல்றேன்னு நினைச்சேன். ஆனா மனசுல இருந்து சொல்லிருக்கேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. மனசுல இருந்ததை இன்னைக்கு செஞ்சு காமிச்சிட்டல. ஐயோ இல்ல அன்பு. வேணாம் ஆனந்தி, இதுக்கு மேல இதை பத்தி பேச வேண்டாம். தொலைஞ்ச தாலி தொலைஞ்சதாவே இருக்கட்டும். ஆனா ஒண்ணு மட்டும் நல்ல மனசுல வச்சுக்கோ, நீ தொலைச்சது தாலி அல்ல, என் காதல. அன்பு அன்பு, ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை பால்பாண்டிக்கு 2000 ரூபாய் தரணும். என்னங்க, இந்த பூண்டை மட்டும் உரிச்சு கொடுங்க. கீரையை உருவிட்டேன், கீரை கடையா பூண்டை உரிக்க மறந்துட்டேன். இந்தாங்க இதை உரிச்சு கொடுங்க. ஒருத்தி இத்தனை வருஷமா இந்த வேலை இல்லாம இருந்துச்சு, என் பொண்ணுங்க இந்த வீட்டுல இல்லாம போனதுல இருந்து இந்த வேலையை என்னை பார்க்க வச்சுட்ட. பூண்டை உரிக்க அம்புட்டு வியாக்கியானம், சும்மா உரிங்க. அம்மா அப்பா. பாப்பா வேலு. ஐயா வேலு, வாயா வாயா. பாப்பா வா. எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படிமா இருக்க? எங்களுக்கு என்னப்பா, நீ எப்படி இருக்க? வாணி எங்க கூட்டிட்டு வந்திருக்கியா? இல்லம்மா. ஏன்யா இம்புட்டு தூரம் வந்திருக்க? என் மருமகளை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. நான் வேற ஒரு விஷயமா வந்தம்மா. நான் இன்னொரு நாள் கண்டிப்பா கூட்டிட்டு வரமா. இதான். என்னப்பா இதெல்லாம்? பழம்மா. எதுக்குப்பா இந்த வெட்டி செலவெல்லாம்? இதுல என்னப்பா வெட்டி செலவு இருக்கு? இத புடிமா. பேச்சே, வேலுக்கு தண்ணி கொடுத்து கொடு. இந்த வந்துடுறேங்க. நீங்க உட்காருங்கப்பா. ஏன்பா அப்பா, ஊருக்கு வர்றேன்னு ஒரு தகவலும் சொல்லல, கோயிலாவும் சொல்லல, திடுத்துப்புன்னு வந்து நிக்கிற. அங்கொன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சும்மா உங்க எல்லாரையும் பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன். இந்தப்பா தண்ணி குடி. வாணி எப்படிப்பா இருக்கா? அவளுக்கு என்ன, நல்லாதாமா இருக்கா. ஏதாவது உண்டாயிருக்காளடா?
அதான் கூட்டிட்டு வரலையா? பேச்சே ம். பிள்ளை வந்தது வராதுமா என்ன பேசிக்கிட்டு இருக்கவ? ஏங்க, நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல ஒரே சோதனையா இருக்கு. இப்படியாவது ஏதாவது சந்தோஷமான செய்தி காதுல வந்து விழாதா? மனசுக்கு ஒரு சின்ன தெம்பு கிடைக்காதான்னு நானும் பாக்குறேன். அம்மா உன் கவலை எனக்கு புரியுதுமா. நாங்க தான் இப்போதைக்கு வேணான்னு தள்ளி போட்டுட்டோம். ஏண்டா வேலு, புள்ள வரம் கிடைக்காம எத்தனையோ பேரு ஆஸ்பத்திரியா ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. கோவில் குளம்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடானா தள்ளி போட்டிருக்கேங்கிற? இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது. அது காலாகாலத்துல நடக்கணும்ல. மா அதெல்லாம் சரிதாம்மா. ஆனா எனக்குன்னு அங்க நிலையான வருமானம்னு ஒண்ணும் இல்ல. எங்க 2 பேர் வாழ்க்கையை ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல குழந்தைன்னு ஒண்ணு வந்துட்டா அதுக்கு நல்லது கெட்டது பார்க்க ரொம்ப கஷ்டமாயிடுமா. அதுக்காக கடைசி வரைக்கும் பெத்துக்காமலே இருந்துட முடியுமாடா? நான் அப்படி சொல்லலம்மா. ஒரு நிலையான வருமானம்னு வரும்போது அதை பத்தி யோசிக்கலாம்னு இருக்கும். ஏன்பா வேலு, ம், அப்பா. உனக்கு தான் இந்த கார்லாம் ஓட தெரியும்ல? ஆ ஓட்டுவோம்ப்பா. அப்ப கார் ஏதாவது வாங்கி அத வாடகைக்கு ஓட்டி பழைக்க முடியாதா? அது கூட நல்ல யோசனை தான்ப்பா. கார் இருந்தா டாக்ஸி போட்டு ஓட்டி ஒரு 2 வருஷத்துல ஸ்டெடி ஆயிடலாம். அப்புறம் என்ன, அது செய்ய வேண்டியதானே? ஏங்க, சும்மா செய்யினா அவன் என்னங்க செய்வான்? கார் வாங்குறது என்ன அம்புடு சாதாரண விஷயமா? அதுக்கெல்லாம் பணம் தேவைப்படாதா? நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அவன் அதை வச்சு ஏதாவது செய்வான். ஏன்பா வேலு, பா அதுக்கு எம்பிட்டுப்பா தேவைப்படும்? கார் எல்லாம் வாங்கணும்னா குறைஞ்சது ஒரு 2 லட்சமாவது முதலீடு போடணும்ப்பா. 2 லட்சமா? அப்பா நான் அதுக்காக வரலப்பா. எனக்கு பணம் கேட்டோ இல்ல எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு கேட்டோ உங்களை கஷ்டப்படுத்த நான் வரல. என்னால நீங்க எல்லாம் பட்ட கஷ்டம் போதும்பா. ஏன் வேலை பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். ஏயா 3வது மனுஷன் மாதிரி பேசுற? ஓம் பிரச்சனைங்கிறது நம்ம குடும்ப பிரச்சனை தானே. நீ அன்னைக்கு என்னமோ விவரம் தெரியாம தப்பு பண்ணிட்ட. இன்னைக்கு நீ நல்லா வரணும்னு நினைக்கிற போது பெத்தவங்க நாங்க தானே, அதுக்கு ஏதாவது ஒத்தாசை பண்ணி கை தூக்கி விடணும். அப்பா உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை படிக்க வச்சு கை தூக்கி விட உங்க சக்தியை மீறி போராடிட்டீங்க. அதை நான் சரியா பயன்படுத்திக்காம விட்டுட்டேன். ஆனா இப்ப நான் உங்களை கை தூக்கி விட வேண்டிய காலம்பா. எப்படியாவது கை ஊனி மேல வந்துருவேன். நான் பாத்துக்கிறேன்ப்பா. நான் வந்ததே வேற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசதான்ப்பா.